ஃபேமஸ் ஆகணும் என்கின்ற ஒரு நோக்கத்திற்காக வராங்க. அப்படி வந்த ஒரு நபராகத்தான் வைஷ்ணவி அவர்களை நம்ம பார்க்கணும். பெண்களுடைய வளர்ச்சிக்காக, பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட உழைத்த தியாகிகள், போர் வீரர்கள், அவர்களை கொள்கை தலைவராக நாங்கள் வச்சிருக்கிறோம். நாங்கள் வந்து பெண்களுக்கு எதிராக செயல்படுவோம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தன்னுடைய ஒரு அற்ப அரசியலுக்காக, ஒரு சுய விளம்பரத்திற்காக வேண்டுமென்று அந்த ஒரு பொய்யை சொல்லிட்டு போகிறாங்களே, இது தவறு இல்லையா? தளபதி அவர்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாரு அப்படின்னு உங்கள் சேனலில் தான் சொல்கிறாங்க. இந்த சேனல் மூலியமாக நான் சொல்கிறேன், அது பச்சை பொய். உடன்பிறப்புகளும் அதிகரித்து கொண்டே போகுது, கொத்தடிமைகளும் அதிகரித்து கொண்டே போகுது. அந்த வரிசையில் சகோதரி திவ்யா சத்யராஜ் அவர்களும் இடம் பிடித்து விட்டார் என்றுதான் நம்ம பார்க்கணும். இப்போ வந்து ஏகே சார் அவருடைய ஃபேன்ஸை வந்து இப்போ எங்க பக்கம் ஒரு திருப்புறாங்களா? தல ரசிகர், தளபதியின் தோழன். தமிழக வீட்டுக்கு விஜய் சார் விட்டு கொடுக்க மாட்டோம். 2027 விஜய் சார் வருவாரு. விஜய் சாருக்கு எங்களோட சப்போர்ட் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஒரு சண்டையை மூட்டி விடணும் என்பதற்காக இந்த திவ்யா சத்யராஜ் போன்ற பல 200 ரூபா ஊப்பிகளை களமிறக்குறாங்க. அதாவது வந்து அவர் வந்து காமெடி பண்றாராம். டிவிகே அப்படின்னு சொன்னா அது வந்து டிவிக்கேன்னு அவருக்கு காதுல கேட்டுச்சான். நான் என்ன சொல்றேன்னா, டிஎம்கே ஸ்பீடா சொல்லுங்க. டிமிக்கின்னு வரும். பொறுப்பு இல்லாம பேசக்கூடிய ஒரு நபருக்கு பொறுப்பு கொடுக்குறாங்களே, இதுதான் திமுகவினுடைய லட்சணம். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுவது அயோக்கியத்தனம். இப்படி பொது மேடைகள் இப்படி பேசக்கூடாதுன்னு திண்டுக்கல் லியோனி அவர்கள் பேசுவாரா? கட்சிக்காக உழைக்காத ஒரு நபருக்கு வந்து திடீர்னு வந்து நீங்க துணை முதலமைச்சர் ஆக்கிட்டீங்களே. நான்லாம் கட்சிக்காக 40 வருஷமாக 30 வருஷமாக உழைத்திருக்கேனே, இப்படி ஏமாத்தலாமான்னு திண்டுக்கல் லியோனி அவர்கள் பேசுவாரா? டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நிகழ்கால அரசியல் பேச இருப்பவர் தவக கட்சியின் கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் திரு லயோலாமணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிரதர். சார், இவ்வளோ பெண்ணியம் சமூக நீதி பேசும் தவகல இப்போ வந்து வைஷ்ணவிங்கிற பொண்ணு வெளியே வந்திருக்காங்க. அது சாதாரண விஷயமும் பேசலாம், நீ பரபரப்பாக பேசப்பட்டாங்க. ஏன்னா வந்து அரசியல் பேச முடியல, உனக்கெல்லாம் எதுக்கு ஏன் அரசியல், ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க, மக்கள் பணி செய்ய விடாமல் தடுக்கிறாங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. என்ன இஷ்யூ இது? நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி. வைஷ்ணவி என்கின்ற அந்த சகோதரியை உங்களுக்கு எப்போ தெரியும்? செயல்பாடுகள் கட்சி தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சி உருவான பிறகு தானே தெரியும். அதுக்கு முன்னாடி ஏதாவது அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. விளம்பரத்திற்காக பலரும் எங்கள் கட்சிக்கு வராங்க. சுய விளம்பரத்திற்காக, ஃபேமஸ் ஆகணும் என்கின்ற ஒரு நோக்கத்திற்காக வராங்க. அப்படி வந்த ஒரு நபராகத்தான் வைஷ்ணவி அவர்களை நம்ம பார்க்குறோம். அவங்க வந்து பிடிக்கலைன்னா மௌனமாக போகணும். அது என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னா, இங்கே வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லை, அதனால் பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லாதனால நான் வந்து தாவேக்கா விட்டு வெளியில் போகிறேன் அப்படின்றாங்க. உனக்கெல்லாம் எதுக்கு அரசியல் கேட்குறாங்க? அப்பெல்லாம் யாருமே சொல்லுவாங்க. யாருங்க சொன்னா? ஏங்க, இந்தியாவிலேயே வந்து பெண்களை கொள்கை தலைவராக கொண்ட கட்சி எந்த கட்சிங்க? தமிழக வெற்றி கழகம் தான். அம்மையார் வேலுநாச்சியார் அவர்களையும் அஞ்சலை அம்மாள் அவர்களையும் கொள்கை தலைவர்களாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கு. பெண்களுடைய வளர்ச்சிக்காக, பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக தன் இறுதி மூச்சு வரை போராடியவர் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் அவர்களை எங்களுடைய கொள்கை தலைவராக நாங்கள் வச்சிருக்கிறோம். பெண்களுக்கு வந்து எல்லா உரிமைகளும் சமமாக கிடைக்க வேண்டும் என்று சட்ட ரீதியாக சட்டம் கொண்டு வந்தவர் யாரு? அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். சொத்துரிமை கொண்டு வந்தவர் யாரு? அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அந்த அம்பேத்கர் அவர்கள் எங்கள் கட்சியினுடைய கொள்கை தலைவராக இருக்கிறாங்க. பெண்கள் எல்லோரும் படிக்கணும் அப்படின்னு பள்ளிக்கூடங்களை திறந்து மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தியவர் ஐயா கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். அவர் எங்கள் கட்சியினுடைய கொள்கை தலைவர். எங்கள் கட்சியில் இருக்கின்ற கொள்கை தலைவர்கள் 5 பேருமே பெண்களுடைய வளர்ச்சிக்காக, பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட உழைத்த தியாகிகள், போர் வீரர்கள், அவர்களை கொள்கை தலைவராக நாங்கள் வச்சிருக்கிறோம். நாங்கள் வந்து பெண்களுக்கு எதிராக செயல்படுவோம் நீங்கள் நினைக்கிறீங்களா? எங்கள் தலைவர் அவர்கள் வந்து பெண்களை போற்றக்கூடியவருங்க, பெண்களை மதிக்கக்கூடியவர். புரியுதுங்களா? இப்போ எங்கள் கட்சியில் கொள்கை பரப்பு இணை செயலாளர்ன்ற ஒரு இஸ்லாமிய சகோதரி இருக்கிறாங்க, தாகிரா பானுன்னு சொல்லிட்டு. அவங்க 25 வருஷமாக இருக்கிறாங்க. ரசிகர் மன்ற காலத்திலிருந்து இருக்கிறாங்க. மக்கள் இயக்கம் சாதாரணமாக அந்த பொறுப்பு அவங்களுக்கு கிடைக்கல. நகர தலைவர்லேருந்து, மாவட்ட மகளிர் அணி தலைவர்லேருந்து படிப்படியாக முன்னேறி 10 ஆண்டுகள் எந்த பொறுப்புமே இல்லாமல் மக்கள் இயக்கத்தில் உழைத்து, ரசிகர் மன்றத்தில் உழைத்து, படிப்படியாக முன்னேறி வந்து அவங்களுடைய உழைப்பை பார்த்து எங்கள் தளபதி அவர்கள் மாநில அளவில் கொள்கை பரப்பு இணை செயலாளர் என்கின்ற ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறாங்க. அதே போன்று கேத்ரினா பாண்டியன் என்கின்ற இன்னொரு சகோதரி இருக்கிறாங்க எங்கள் கட்சியினுடைய கொள்கை பரப்பு இணை செயலாளராக. 8 ஆண்டுகள் உழைத்திருக்கிறாங்க. மன்றத்திலிருந்து, கட்சியிலிருந்து 8 ஆண்டுகள் உழைத்திருக்கிறாங்க. படிப்படியாக முன்னேறி அவர்களுடைய உழைப்பை பார்த்து எங்கள் பொதுச் செயலாளரும் எங்கள் தலைவர் அவர்களும் மாநில அளவில் கொள்கை பரப்பு இணை செயலாளர் என்கின்ற ஒரு பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க. புரியுதுங்களா? சும்மா சாதாரணமாக யாருக்கும் பொறுப்பு கிடைக்கலங்க. இப்போ இவ்வளோ வாய்க்கிலேயே பேசுகிற திமுக, நாங்கள் வந்து பெண்களின் உரிமைக்காக போராடிய கட்சி, பெண்களின் முன்னேற்றத்திற்காக போராடிய கட்சி,
சமூக நீதிக்கான கட்சின்னு வாய்க்கிலேயே பேசுகிற திமுக, சென்னை என்பது ஒரு முக்கியமான நகரம். இந்த சென்னையில் எத்தனை மாவட்ட செயலாளர் பெண் மாவட்ட செயலாளர் திமுக கட்சியில் யாராவது சொல்லுங்கள். சென்னையில் மட்டும் கிடையாது, யோசிக்கவே வேணாம், கிடையாது. ஆனால் எங்கள் தலைவர் அவர்கள் எங்கள் கட்சிக்கென்று மாவட்டத்தை நம்ம உருவாக்கியிருக்கோம். எப்படின்னா 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர், 3 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர், 1 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்று கட்சி மாவட்ட நிர்வாகத்தை பிரித்து 120 மாவட்ட செயலாளர்களை எங்கள் தலைவர் அவர்கள், எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் நியமிச்சிருக்கிறாங்க. சென்னையில் திருவிகா நகர் என்கின்ற ஒரு தொகுதியை ஒரு மாவட்டமாக பிரித்து அதற்கு பல்லவி என்கின்ற ஒரு சகோதரியை மாவட்ட செயலாளராக எங்கள் கட்சி நியமித்திருக்குங்க. எங்கள் தலைவர் நியமித்திருக்கிறாருங்க. தலைநகர் சென்னையில் ஒரு பெண் மாவட்ட செயலாளர் அவ்வளோ சாதாரணமாக யாராவது பண்ணிடுவாங்களா? எங்கள் தலைவர் பண்ணியிருக்கிறாரு. 22 வருஷம் அவங்க உழைத்திருக்கிறாங்க. ரசிகர் மன்ற காலத்திலிருந்து, நட்பணி மன்ற காலத்திலிருந்து, மக்கள் இயக்க காலத்திலிருந்து இன்று கட்சியாக உருவான காலம் வரைக்கும் கடுமையாக உழைத்ததனால் தலைநகர் சென்னையில் அவங்க ஒரு மாவட்ட செயலாளர். ஜெகதீஸ்வரி என்கின்ற ஒரு சகோதரி 20 ஆண்டுகளுக்கு மேலாக கட்சியில் உழைத்தாங்க ரசிகர் மன்ற காலத்திலிருந்து. விருதுநகர்லாம் அவங்க மாவட்ட செயலாளர். எங்கள் கட்சியில் வந்து சேர்க்கை அணி என்று ஒரு அணி இருக்குது. அந்த சேர்க்கை அணியினுடைய மாநில செயலாளர் யாருங்க? பெண் தாங்க. இணை செயலாளர் யாருங்க? பெண் தாங்க. அண்மையில் எங்கள் தலைவர் அவர்கள் ஒழுங்கு நடவடிக்கை குழு என்று ஒரு குழுவை உருவாக்கினார். அந்த குழுவில் முக்கியமான பொறுப்பு யாருங்க? பெண் தாங்க. எங்கள் தலைவருக்கு அடுத்து ஒரு பெண்ணை தாங்க நியமிச்சிருக்கிறாங்க. இப்படி தமிழ்நாடு முழுவதும் பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துருக்கிறாரு. எல்லா மாவட்டங்கள்லையும் மாவட்ட துணை செயலாளராக, இணை செயலாளராக பெண்கள் தான் இருக்கிறாங்க. பல மாவட்டங்களில் மாவட்ட செயலாளராக பெண்கள் தான் இருக்கிறாங்க. ஊடகத்தில் பேசக்கூடிய செய்தி தொடர்பாளர்களிலும் பெண்கள் இருக்கிறாங்க. இவ்வளோ முக்கியத்துவம் எங்கள் தலைவர் அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. வாய் கூசாம வைஷ்ணவி சகோதரி வந்து தன்னுடைய ஒரு அற்ப அரசியலுக்காக, ஒரு சுய விளம்பரத்திற்காக வேண்டுமென்று அந்த ஒரு பொய்யை சொல்லிட்டு போறாங்களே, இது தவறு இல்லையா? நீங்க ஒரு நேர்காணல் சொல்லியிருந்தீங்க, விஜய் சார்ட்ட வந்து அவங்க பேசவே ஆமாங்க, பேசினதா சொன்னாங்க. உண்மையிலே அவங்க பேசல. பொது வெளியில பிரஸ் மீட்ல இந்த உங்களுடைய யூடியூப் சேனல்ல தான் அவங்க முதல்ல சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து தளபதி அவர்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாரு அப்படின்னு உங்க சேனல்ல தான் சொல்றாங்க. இந்த சேனல் மூலியமாக நான் சொல்றேன், அது பச்சை பொய். அது மாதிரி நடக்கவே இல்லை, பேசவே இல்லைங்க. எங்க தளபதி வந்து அந்த வைஷ்ணவி என்கின்ற அந்த சகோதரியிடம் எங்க தளபதி போன்ல பேசவே இல்லை. எதுக்கு பொய் சொல்லணும்? இப்போ அண்மையில இந்த அறிக்கையிலே சொன்னாங்க பாருங்க, எங்கள் பொதுச் செயலாளரை பார்க்க விடாமல் வந்து மனித சங்கிலி மாதிரி போட்டு என்னை தள்ளி விட்டாங்க, பார்க்கவே விடலை. அவர் கோயம்புத்தூருக்கு வந்தார், ஒரு நிகழ்ச்சிக்காக வந்தார், சந்திக்கவே விடலைன்னு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதுவும் பச்சை பொய், வடிகட்டின பொய்யாக தான் இருக்குது. அது மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினத்தை முன்னிட்டு அக்னி சிறகே என்கின்ற ஒரு தலைப்பில் ஒரு மாரத்தான் நிகழ்வு எங்கள் கட்சி சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டது. அதற்கு சிறப்பு அழைப்பாளராக எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஐயா ஆனந்த் அவர்கள் தான் அதுக்கு போகிறாங்க. அந்த நிகழ்வை தொடங்கி வச்சு தொடர் ஓட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு பரிசளிப்பு விழாவில் எங்கள் பொதுச் செயலாளர் தான் முன்னின்று எல்லாமே நடத்தினார். அந்த மேடையில் அந்த சகோதரி ஏறி இருக்கிறாங்களே, எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கிறாருங்க. ஏன் அப்போ நீங்கள் பொய் சொல்லணும்? தவறு இல்லையா? அப்போ நீங்கள் எதற்காக கட்சிக்குள்ளே வந்தீங்க? அப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க, செயற்குழுவில் அனுமதிக்கலை, பொதுக்குழுவில் அனுமதிக்கலை அப்படின்றாங்க. செயற்குழு பொதுக்குழுவில் யாரை அனுமதிப்பார்கள்? உங்களுக்கு அரசியல் புரிதல் இருக்கும், யார் அனுமதிப்பாங்க? செயற்குழு உறுப்பினர்களை, பொதுக்குழு உறுப்பினர்களை மட்டும்தான் செயற்குழு பொதுக்குழுவுக்கு அனுமதிப்பாங்க. மற்றவங்களை யாரும் அனுமதிக்க மாட்டாங்க. அவங்க தான் எந்த பொறுப்புலையுமே இல்லையாங்க. அப்போ எப்படிங்க அனுமதிக்க முடியும்? இருந்தாலும் எங்கள் மாவட்ட செயலாளர் கட்சியினுடைய 2ஆம் ஆண்டு நிகழ்வில் ஒரு மாவட்டத்துக்கு 15 பேர் தான் அனுமதி. அப்படி இருந்தும் இந்த சகோதரி எங்கள் மாவட்ட செயலாளர் சம்பத் அவர்கள் கூப்பிட்டு வந்தார். பூத் கமிட்டி மாநாட்டுக்கும் கூப்பிடலன்னு சொன்னாங்க. பூத் கமிட்டிக்கு யாருங்க அனுமதிப்பா? நீங்கள் சொல்லுங்கள். ஒரு பூத் கமிட்டி நிகழ்வு நடக்குது, கருத்தரங்க நடக்குது, பூத்தில் உட்கார்ற ஏஜென்ட்டுங்க தானே உள்ள அனுமதிப்பாங்க. அவங்க அதுவும் கிடையாது இல்லைங்க. அவங்க எந்த பொறுப்புலையுமே இல்லையாங்க. அதுதான் கேட்குறாங்க, எந்த பொறுப்புமே வழங்கப்படலங்கிறாங்க. வழங்கப்படுறது தவறு. மாவட்ட மகளிர் அணியில் துணையோ இணையோ ஒரு பொறுப்பை எங்கள் மாவட்ட செயலாளர் கொடுக்க வராரு. கொடுக்க வரும்போது அந்த சகோதரி என்ன சொல்கிறாங்க, எனக்கு துணை இணையெல்லாம் வேணாம், எனக்கு ஒரு அணியே கொடுங்க, மாணவர் அணி, இளைஞர் அணியை ஒரு அணியை முழுமையாக என்கிட்ட நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கட்சிக்கு வந்து 6 மாதம் தான் ஆகுது. 30 வருஷம் உழைத்தவர்கள், 20 வருஷம் உழைத்தவர்கள், 25 வருஷம் உழைத்தவர்கள் எல்லாம் இன்னும் பதவியே போடலை. பாதி பேருக்கு உள்கட்டமைப்பு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் மாநில அளவில் சில பேருக்கு இன்னும் பொறுப்பே போடலை. ஆனால் நியமிக்கக்கூடிய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதிகாரப்பூர்வமாக எங்கள் தலைவர் அவர்கள் அறிவிக்க போகிறாங்க. அப்போ அரசியலில் நிதானமும் பொறுமையும் ரொம்ப முக்கியம் இல்லை. அவங்க வந்த வேகத்துக்கு எங்கள் தளபதி பக்கத்தில், தலைவர் பக்கத்தில் போய் உட்காரணும்னு ஆசைப்பட்டா எப்படி? மாநிலம் முழுவதும் நான் வேலை செஞ்சேன்றாங்க. எந்த மாநிலத்தில் அவங்க வேலை செஞ்சாங்க? அவங்க வேலை செஞ்சது இன்ஸ்டாகிராமில் வேலை செஞ்சுருக்கிறாங்க, ஃபேஸ்புக்கில் வேலை செஞ்சுருக்கிறாங்க, ட்விட்டரில் வேலை செஞ்சுருக்கிறாங்க, அவங்களே பிரபலப்படுத்தியிருக்கிறாங்க. அவ்வளோதானே தவிர எங்கள் கட்சிக்கு என்ன வேலை செஞ்சுருக்காங்க, என்ன தியாகம் செஞ்சுருக்கிறாங்க? சுய நம்பர் தேடிக்குள்ள தான் கட்சிக்கு வந்தாங்கிறீங்க. ஆமாங்க. வந்த உடனே நீங்கள் வந்து இப்படி ஒரு அபாண்டமான பொய் சொல்லக்கூடாதுல்ல. பெண்களுக்கு இங்கே மரியாதை இல்லைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது, தவறு இல்லை. எந்த இடத்துல உங்களை மதிக்கலை?
எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. கட்சி தலைமை அலுவலகம் வரைக்கும் நீங்கள் வந்திருக்கிறீங்க, பொதுச் செயலாளரை பார்த்துருக்கிறீங்க, முறையான உங்களுக்கு மரியாதை கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஊடகத்தில் உட்காந்து பேசுகிறீங்கன்னா யார் அனுமதி கொடுத்தா உங்களுக்கு? இப்போ ஒரு கட்சி இருக்குங்க, நீங்களே ஒரு கட்சி வச்சுருக்கீங்க, ஒரு கட்சியோட தலைவராக இருக்கிறீங்க. உங்கள் கட்சிக்காக ஊடகத்தில் பேசக்கூடியவர்களை யார் நியமிப்பா? நீங்கள் தானே நியமிக்கணும். அவங்க யாரிடம் அனுமதி வாங்கி எல்லா ஊடகத்துலையும் பேசுனாங்க? அப்போ கூட எங்கள் கட்சி சார்பாக நாங்கள் யாராவது தடுத்தோமா? அனுமதிக்கப்பட்ட ஸ்போக்கபிள் பர்சன் மட்டும் தான். ஆமாங்க. இப்போ கட்சிக்கென்று செய்தி தொடர்பாளர்கள் இருக்கிறாங்க, கட்சிக்கென்று கொள்கை பரப்பு செயலாளர்கள் இருக்கிறாங்க, கட்சிக்கென்று ஊடகத்தில் உட்கார்ந்து பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. நாங்கள் யாராவது ஒருத்தர் அந்த சகோதரிக்கு நீங்கள் வந்து ஊடகத்தில் பேசாதீங்க, யூடியூப் சேனலில் பேசாதீங்கன்னு நாங்கள் யாராவது ஒருத்தர் சொன்னன்னு மனசாட்சியத்தோடு சொல்லுங்கள். எந்த இடத்துல நாங்கள் தடுத்தோம்? நாங்கள் அனுமதியும் கொடுக்கல, எங்களிடம் நீங்கள் அனுமதியும் வாங்கலை. இருந்தாலும் நீங்கள் பேசிக்கிட்டு தானே இருந்தீங்க. நாங்கள் பேச வேணான்னு ஏதாவது சொன்னோமா? எந்த இடத்துலங்க நாங்கள் பெண்களை தடுத்தோம்? எதுக்கு அந்த சகோதரி இப்படி பொய் பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப வருத்தமாக இருக்குது. சின்ன வயசு தான் நினைக்கிறேன், 20-21 வயசு தான் இருக்கும். இன்னும் நீங்கள் எவ்வளோ தூரம் வளரணும். உண்மையை பேசி பழகுங்க, பொய் பேசாதீங்க. பொய் என்பது எப்போவுமே வாழ்க்கைக்கு ஆபத்தில் போய் முடியும். அதனால் அந்த சகோதரி அவர்கள் வந்து முழுக்க பொய்யை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது எதற்கு இந்த ஊடகம் வந்து இவ்வளோ பெரிய ஊடக வெளிச்சம் கொடுத்ததுன்னு நினச்சாதான் அதிர்ச்சியாக இருக்குது, வேதனையாக இருக்குது. ஊடகம் வெளிச்சம் கொடுக்குற அளவுக்கு அவங்க அவ்வளோலாம் உழைக்கலைங்க, கட்சிக்கு உழைச்சதே கிடையாதுங்க. எதற்காக மீடியா வெளிச்சம் அப்படின்னா, இப்போ அண்மையில் 2 அமைச்சர்கள் தானாகவே ராஜினாமா பண்ணாங்க. நீதிமன்றம் கண்டித்த பிறகு ராஜினாமா பண்ணிட்டு போனாங்க, பொன்முடி அவர்களும் செந்தில் பாலாஜி அவர்களும். அதை எங்கள் தோழர்கள் வந்து தோல் உரிச்சிட்டாங்க சமூக வலைதளத்தில். மூளை முடுக்கெல்லாம் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இது ஊழல் கட்சி திமுக, மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்த கட்சி திமுக. அதனால தான் பாருங்கள் 2 பேர் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணுற அளவுக்கு சூழல் உருவாயிடுச்சுன்னு சமூக வலைதளத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சி எங்கள் கட்சியை சார்ந்த தோழர்கள் முன்னெடுத்ததுனால இதை மடைமாற்றம் பண்ணுறதுக்கு உடனே பெண்களுக்கு வந்து இந்த கட்சியில் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு மரியாதை இல்லை, பாருங்கள் இந்த பொண்ணே வந்து கட்சியை விட்டு வெளில போயிடுச்சு, ஏதோ இவங்க பெரிய தியாகி மாதிரியும். என்ன பண்ணீங்க? ஏதாவது ஒரு 2 பாயிண்ட்டை சொல்லுங்கள். கட்சிக்காக நான் உழைத்தேன், இதை செய்தேன், அதை செய்தேன் என்று. எதையுமே பண்ணல. எதையுமே பண்ணாமல் வந்து எங்களை புறக்கணிச்சிட்டாங்க என்று பேசுவது தவறு. நம்ம என்ன சொல்கிறோன்னா, எங்கே இருந்தாலும் நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஒரு கட்சியோடு பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆளுங்கட்சியோடு பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த கட்சியில் போய் தான் சேர போகிறீங்க. அந்த கட்சிக்காவது உண்மையாக இருங்க, விசுவாசமாக இருங்க, உழைங்க. முதல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். உழைத்தால் தான் முன்னேற முடியும். சும்மா சுய விளம்பரத்தை தேடிக்கிட்டு இருந்தால் வந்து முன்னேற முடியாது என்கின்ற ஒரு அறிவுரையை அந்த சகோதரிக்கு நான் வழங்குகிறேன். சார், ரீசெண்டாக ஒரு ட்விட்டரில் வந்து திவ்யா சத்யராஜ் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. அது வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது விஜய் ஆர் அஜித்னு ஒரு ஹேஷ்டாக் கிரியேட் பண்ணி அவங்க வந்து அஜித்துக்கு சப்போர்ட் பண்ணி மாதிரி சில கமெண்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அவங்க அஜித்துக்கு ஏன் சப்போர்ட் பண்ணுறேன்னா, இவர் அன்பானவர், குடும்பத்தை மனைவி நல்லா அன்பாக பார்த்துக்கிறாரு, இவரோட ரசிகர்கள் வந்து சமூக வலைதளங்களில் பெண்களை நாகரிகமாக ட்ரீட் பண்ணுவாங்க, இவர் தான் ட்ரூ லீடர், இது மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. விஜயை வம்பழுக்க அஜித்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ? அதாவது திமுகவில் வந்து சமீப காலமாக வந்து 200 ரூபா ஊப்பிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகுது. உடன்பிறப்பு அப்படி சொல்லலாம். உடன்பிறப்புகளும் அதிகரித்து கொண்டே போகுது, கொத்தடிமைகளும் அதிகரித்து கொண்டே போகுது. அந்த வரிசையில் சகோதரி திவ்யா சத்யராஜ் அவர்களும் இடம் பிடித்து விட்டார் என்று தான் நம்ம பார்க்கணும். இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்களா, ஏகே சாருடைய ரசிகர்கள் எல்லாத்தையும் வந்து எங்களுக்கு எதிராக திருப்புவதற்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுறாங்களாம். இது எவ்வளோ ஒரு அற்பமான, ஒரு கேவலமான ஒரு செயல். நீங்கள் எதுக்கு போயிருக்கீங்க கட்சிக்கு? திமுகவில் போய் வேலை செய்யணும், வேலை செஞ்சு ஒரு எம்பி சீட்டோ எம்எல்ஏ சீட்டோ வாங்க வேண்டும் என்பதற்காக உங்கள் அப்பாவுடைய ரெக்கமெண்டேஷனில் நீங்கள் போயிட்டீங்க. அந்த வேலையை மட்டும் பாருங்கள். இல்லை, வந்ததுலேருந்து அவங்க விஜய் தான் எதுக்குன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மகிழ்விப்பதற்காக இது போன்று எங்களுக்கு எதிராக நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. போனது மக்கள் பணி செய்கிறதுக்கு, மக்கள் பணியை செய்யுங்க. இப்போ வந்து ஏகே சார் அவருடைய ஃபேன்ஸை வந்து இப்போ எங்கள் பக்கம் இப்படி திருப்புறாங்களாம். அவங்க இன்னும் அப்டேட் ஆகாமல் இருக்கிறாங்க. இப்போ அஜித் சார் ரசிகர்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்கன்னா, கடவுளே அஜித்தே, முதல்வரே விஜய் என்ற கோஷம் போட்டாங்க அவங்க. தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தோழர்களாக அவங்க மாறிட்டாங்க. அவங்களும் வர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்துட்டீங்க. ஆமாங்க. தல ரசிகர், தளபதியின் தோழன் மாநாட்டுக்கு பேனர் வச்சாங்க. பல்லாயிரக்கணக்கான அஜித் சார் ரசிகர்கள் மாநாட்டுக்கு வந்தாங்க. விஜய் கட்சி பல்லாயிரக்கணக்கான அஜித் சார் ரசிகர்கள் எங்களோடு இணைந்து பயணித்து கொண்டிருக்கிறாங்க. பல நலத்திட்ட உதவிகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. பல மாவட்டங்களில் எங்கள் தோழர்கள் முன்னெடுக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைக்கிற சிறப்பு அழைப்பாளர்களாக அஜித் சார் ரசிகர்கள் இருக்காங்க. அவங்க வராங்க சிறப்பு அழைப்பாளர்களாக. பல மாவட்டங்களில் சகோதரர்களாக, அண்ணன் தம்பியாக நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். பயணித்து கொண்டிருக்கின்ற இதை உணர்ந்து கொண்ட திமுக கட்சியை சார்ந்தவர் 2 பேருக்குள்ள வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்கணும், ஒரு சண்டையை மூட்டி விடணும் என்பதற்காக இந்த திவ்யா சத்யராஜ் போன்ற பல 200 ரூபா ஊப்பிகளை களமிறக்குறாங்க.
அதெல்லாம் ஒண்ணுமே இங்க நடக்காதுங்க. ரீசெண்டாக அஜித் சாரோட இன்டர்வியூலையும் விஜய் பாராட்டி தான் பேசியிருக்காரு. ஏங்க அரசியல் வந்து துணிச்சலான முடிவுக்கு பாராட்டுகள் வாழ்த்துக்கள் கண்டிப்பாங்க. சகோதரர்களா இருக்கிறேன்னு நான் தான் சொல்றேன்ல. அண்ணன் தம்பியா பழகிட்டு இருக்கோம். மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று அஜித் சார் ரசிகர்களும் எங்களோடு இணைந்து பணி செய்து கொண்டிருக்கிறாங்க. அண்மையில கூட அஜித் சாரோட ஒரு படம் ரிலீஸ் ஆகி நல்லா மிகப்பெரிய ஒரு ஹிட்டான ஒரு படம் தான். அக்லி நல்லா ஓடிச்சு. அந்த படத்தை பார்த்துட்டு வெளியில வந்த அஜித் சார் ரசிகர்கள் என்ன சொன்னாங்க? நாங்க ஒருபொழுதும் தளபதி அண்ணன் விஜய் அவர்களை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். அவருக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம். ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று பேசினாங்களா இல்லையா? அது ஒரு வீடியோ பயங்கர வைரலாச்சா? தமிழக வெற்றிகளை விஜய் சார் விட்டு கொடுக்க மாட்டோம். 2027 விஜய் சார் வருவாரு. விஜய் சாருக்கு எங்களோட சப்போர்ட் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். இதெல்லாம் பாக்குறாங்க, திமுக பாக்குறாங்க. பார்த்துட்டு மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்கு. அப்ப இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனையை மூட்டி விடலாம் என்பதற்காக பல வழிகள்ல என்னென்னமோ பிரச்சனை பண்றாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. ரத்தமும் சதையுமாக எங்களுடைய தோழர்களும் அஜித் சாருடைய ரசிகர்களும் சகோதரர்கள் என்கின்ற உணர்வோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு அஜித் சார் ரசிகர்களும் தயாராக இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் எந்த வழிகளில் வந்து எங்களுக்கு எதிராக நீங்கள் பேசினாலும் எதுவுமே நடக்காது. அதனால் தயவு செய்து திவ்யா சத்யராஜ் அவர்களை வேறு வழிகள் ஏதாவது இருக்குதான்னு பாருங்கள். வந்த வேலை என்ன அதை மட்டும் பாருங்கள். தேவையில்லாத செயலில் ஈடுபட வேணாம். அவங்க குடும்பத்தில் இருக்கிற அவங்க அண்ணன் இருக்கார்ல, அண்ணன் சிபி அவர்கள், அவரே வந்து பயங்கரமான எங்கள் கட்சி தோழர் போன்று அவர் இருக்கிறார். உங்கள் குடும்பத்திலேயே மிகப்பெரிய எங்களுடைய தோழர் ஒருத்தர் இருக்கிறார். நீங்கள் வெளியில் போயிட்டு மனமாற்றம் செய்வதற்கான முயற்சியில் ஈடுபடுறீங்க. இப்படியே பேசிட்டு இருங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 மாதமோ 6 மாதத்துக்குள்ளேயோ அந்த திவ்யா சத்யராஜ் அவர்களே வருங்காலங்களில் எங்கள் கட்சியை சார்ந்த ஒரு உறுப்பினராக கூட மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சார், நீங்கள் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து திமுக பேச்சாளர், முன்னாள் பட்டிமன்ற பேச்சாளர் திரு திண்டுக்கல் லியோனி அவர்கள் வந்து நிறைய விமர்சனம் செய்து போயிருக்காங்க. முன்னாள் பட்டிமன்ற பேச்சாளர் என்பதை விட அவரும் ஒரு ஆபாச பேச்சாளர், உருவ கேலி செய்யக்கூடிய ஒரு பேச்சாளர். மனசாட்சியிலும் வந்து புரியுதுங்களா? அவர் நிறைய உருவ கேலிலாம் செய்வார். பெண்கள் குறித்து தரக்குறைவாக பேசுவார். மேடைகளில் பேசும்போது மது அறிந்து கொண்டு பேசக்கூடிய ஒரு நபர். அப்படியா? ஒழுக்கமில்லாத ஒரு நபர் தான் அவர். நீங்கள் அப்படி தான் அவரை நீங்கள் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு நபர் அண்மையில் எங்கள் கட்சி குறித்து பேசியிருந்தார். டிவிகே சொல்லுவாங்க தமிழ்நாடு வெற்றி கழகத்தை சுருக்கி. அதை வந்து டிவிகே. அதாவது வந்து அவர் வந்து காமெடி பண்ணுறாராம். டிவிகே அப்படின்னு சொன்னால் அது வந்து டிவிக்கேன்னு அவருக்கு காதில் கேட்டுச்சான். அது பெரிய காமெடியாக அதை கேட்டு மக்கள் எல்லாம் அவர் வயிறு கொடுங்க சிரிப்பாங்க அப்படின்ற அடிப்படையில் அவர் சொல்கிறார். நான் என்ன சொல்கிறேன்னா, டிஎம்கேன்னு ஸ்பீடாக சொல்லுங்களேன். நீங்கள் சொல்லி பாருங்கள், மனசுக்குள்ளே எப்படி சொல்லி பாருங்களேன். டிமிக்கின்னு வரும். டிமிக்கி கொடுத்து கொண்டிருக்கின்ற கட்சியாகத்தான் திமுக இருக்கு. 4 வருஷமாக மக்களுக்கு டிமிக்கி கொடுக்குது. 4 வருஷமாக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கு. 4 வருஷமாக சமூக நீதிக்கு எதிராக இருக்கு. 4 வருஷமாக சமத்துவத்திற்கு எதிரான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. குறிப்பாக பட்டியலின மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி இந்த டிமிக்கி திமுக ஆட்சி. இவர்கள் வந்து எங்களை பார்த்து விமர்சிப்பதுக்கு ஏதாவது அருகதை இருக்கா? சரிங்க, அவர் வந்து பாடநூல் கழகத்தில் ஒரு பொறுப்பு வர கொடுத்துருக்குறாங்க. பொறுப்பு இல்லாமல் பேசக்கூடிய ஒரு நபருக்கு பொறுப்பு கொடுக்குறாங்களே, இதுதான் திமுகவினுடைய லட்சணம். இவர்கள் வந்து எங்களை பார்த்து பேசுறதுக்கு ஏதாவது அருகதை இருக்கா? பொன்முடி ஏன் ராஜினாமா பண்ணாருன்னு பேசுறதுக்கு திண்டுக்கல் லியோனிக்கு அருகதை இருக்கா? தைரியம் இருக்கா? முதல்ல செந்தில் பாலாஜி ஏன் வந்து அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணார்? துணிச்சல் இருக்கா? பேச முடியுமா? லைனாக பட்டியல் போட்டு வச்சிருக்கிறாங்க அமலாக்கத்துறை. அடுத்தடுத்து பல மந்திரிகள் சிறைக்கு செல்வதற்கு தயாராக இருக்கிறாங்க. அவ்வளோ கோடி ஊழல் பணத்தை கொள்ளையடிச்சிருக்காங்க, மக்களுடைய வரி பணத்தை. பிடிஆர் அவர்களே அவசரமாக ஃபினான்ஸ் மினிஸ்டர் பதவியிலிருந்து ஏங்க மாற்றினாங்க? சொல்ல முடியுமா? திண்டுக்கல் லியோனி அவர்களால் சொல்வதற்கு தைரியம் இருக்கா? துணிச்சல் இருக்கா? பேச சொல்லுங்க பார்ப்போம். நல்லா சிறப்பாக செயல்படக்கூடியவர் தானே பிடிஆர். பொருளாதார நிபுணர், பொருளாதாரத்தில் ஒரு மேதை. தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பதவி எதற்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் நீங்கள் மாற்றினீங்கன்னு தான் ஒரே கேள்வி. அதை பற்றி பேசுங்க திண்டுக்கல் லியோனி அவர்களே. பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி தானே நீங்கள் வந்தீங்க, அந்த மக்களுடைய ஓட்டை வாங்கி வந்தீங்க. இப்போ கேட்டால் என்ன சொல்கிறீங்க? நிதி இல்லை, அதனால் வந்து எங்களால் வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்த முடியாது அப்படின்னு இப்போ சொல்கிறீங்க. அதை நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும்ல, 2021 சொல்லியிருக்கணும்ல. இப்போ கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாடு வந்து கடனில் இருக்குது அப்படின்றாங்க. நீங்கள் தேர்தல் வாக்குறுதியை உருவாக்கின்ற பொழுது அப்போவே தமிழ்நாடு 5.5 லட்சம் கோடி கடனில் தானே இருந்துச்சு. தமிழ்நாடு கடனில் இருக்கும்போது தான் நீங்கள் தேர்தல் வாக்குறுதியை அந்த புத்தகத்தை நீங்கள் உருவாக்குறீங்க. அப்போ உங்களுக்கு தெரியாதா தமிழ்நாடு இவ்வளோ பெரிய கடனில் இருக்குது, நம்மளால் வந்து இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்த முடியாது, இப்படி பொய்யான ஒரு தேர்தல் வாக்குறுதியை நம்ம சொல்ல போகிறோமே என்கின்ற ஒரு கூச்சம் இல்லை, மக்களை ஏமாற்ற போகிறோமே என்கின்ற ஒரு அருவருப்புத்தனம் இல்லை. அப்போ நீங்கள் எப்படி அந்த தேர்தல் வாக்குறுதியை நீங்கள் உருவாக்குனீங்க? ஒரு பொருளாதாரத்தில் மிக சிறந்த ஒரு நபராக இருக்கக்கூடிய அவரும் சேர்ந்து தானே அந்த வாக்குறுதியை கொண்டு வந்தார், தேர்தல் வாக்குறுதியை. அப்போ உங்களுக்கு தெரியலையா தமிழ்நாடு கடனில் இருந்துச்சுன்னு?
இப்போ வந்து 10 லட்சம் கோடி கடன் ஆகிடுச்சு, அதனால அது நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு இப்போ சொல்றீங்க. 2021 தமிழ்நாடு கடன்ல தானங்க இருந்துச்சு. அப்போ இது போன்று ஏமாற்றக்கூடிய ஒரு செயல்ல திமுக இருக்கு. இது குறித்து திண்டுக்கல் லியோனி அவர்கள் பேசுவாரா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுவது அயோக்கியத்தனம், இப்படி பொது மேடைகள் இப்படி பேசக்கூடாதுன்னு திண்டுக்கல் லியோனி அவர்கள் பேசுவாரா? கட்சிக்காக உழைக்காத ஒரு நபருக்கு வந்து திடீர்னு வந்து நீங்க துணை முதலமைச்சர் ஆக்கிட்டீங்களே, நான்லாம் கட்சிக்காக 40 வருஷமாக 30 வருஷமாக உழைத்திருக்கேனே, இப்படி ஏமாத்தலாமான்னு திண்டுக்கல் லியோனி அவர்கள் பேசுவாரா? அதெல்லாம் பேச சொல்லுங்க. அதெல்லாம் பேசிய பிறகு எங்களை வந்து கலாய்ப்பதற்கும் நகைச்சுவை செய்வதற்கும் அவங்க வரலாம். அவங்களுடைய வாழ்க்கையே நகைச்சுவையாக போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு மக்களே சிரித்து கொண்டிருக்காங்க, கை கொட்டி சிரித்து கொண்டிருக்கிறாங்க திமுக ஆட்சியை பார்த்து. இவர்கள் வந்து நகைச்சுவை பண்றாங்களாம், டிமிக்கி கட்சியை சார்ந்தவர்கள். சார் ஒரு பெரிய முயற்சி கையில் எடுத்திருக்கீங்க. 2026 உங்கள் எண்ணங்கள் எல்லாரும் நிறைவேற இறைவனை வேண்டுகிறேன். இதுவரை நாங்கள் கேட்ட கேள்விக்கு பொறுமையாக பதிலளிச்ச உங்களுக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.